ஹாய் கைஸ், நம்ம இப்போ போர் அடிச்சுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் குறுக்கே வேணாந்தாச்சு. சரி அப்படியே சாப்பிட்டா ரெகுலராக சாப்பிட்டு தான் இதில் ஒரு டிஷ் பண்ணலான்னு ஞாபகம் வச்சு வாங்க போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஆனியன் எடுத்தாச்சு. கிச்சனுக்கும் எனக்கு ஆகாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். சரி போர் அடிச்சது ஒருத்தர் நாள் தான் இப்படியே இருக்கலான்னு பார்த்து நானே ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ஆனியன் ஓரளவுக்கு நான் நினச்ச மாரி ஸ்லைஸாக வந்துடுச்சு கைஸ். காட்டுறேன் பாருங்கள். பாதி ஆனியன் எனக்கு வரல. இந்த ஆனியன் ஓரளவுக்கு வந்துச்சு. வந்ததை காட்டுறேன் ஸ்லைஸாக. என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நல்லா தான் இருக்கும். நானும் ஒரு வீடியோவில் பார்த்து அதை தான் ட்ரை பண்ணேன். பார்க்கலன்னுலாம் நானாக பண்ணுறேன்னுலாம் சொல்ல முடியாது. ப்ளஸ் நம்ம வாங்கிட்டு வந்த சுக்ரே பாருங்கள். இதை என்ன பண்ணணும்னா நல்லா தூளாக கவருக்குள்ளேயே வச்சு தூளாக நறுக்கப்படும். மத்துன்னு சொல்லுவாங்க. அது நான் வீட்டில் தேடினேன் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ அம்மாவை தூங்கியிருந்தாங்களா, எழுப்ப வேணாம், நம்ம கையை நம்ம ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கினேன். அதுதான் கைஸ். இதை நம்ம ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன எடுக்க போகிறோம்னா எக்கு பாருங்கள். இது தூள் ஆக்கிட்டோமா. எக் எடுத்து எத்தனை எக்குன்னா 3 எக்குங்க. 3 முட்டைக்கிட்ட போட்டேன். நான் தனியாக நானே பண்ணுறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல, ஒன்று காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதில் அடுப்பை பற்ற வைக்கிறதுலாம் நம்ம வீடியோ எடுக்க முடியல. அடுப்பை பற்ற வச்சு தவாவில் நம்ம ஆனியன் கட் பண்ண ஆனியன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண எக்கு குர்குரே மிக்ஸ் பண்ணி அந்த ஆனியனில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன். அல்டிமேட்டுங்க. செம்மையாக இருந்துச்சு. போர் அடிக்கிற டைமில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.